இருக்கு. பட் அதுக்கு சேர்த்து வச்சு ஆக்ஷன் காமிச்சிட்டாங்க ஃபைனலாக. அதுவும் அந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ்லாம் சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. டீட்டெயிலிங் கொடுக்குறாங்க. மேபி அது படத்துக்கு தேவை, ஏன்னா லாங் கேப்பு, அதனால் டீட்டெயிலிங் தேவை. ஆனால் அதுக்கப்புறம் செம ஃபாஸ்ட்டு, அல்டிமேட். எனக்கு கேட்டால் டப்புலாம் பார்க்காதீங்க. என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா இங்கிலீஷ்லேயே பாருங்கள். அவங்களோட இது அவங்க லாங்குவேஜில் பார்த்தா தான் அந்த இது நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. லேக் ஏன் மீனிங்கில் சொல்கிறேன்னா, முன்னாடி ஏற்கனவே பார்த்த பாட்டில் ரீகேப் அடிச்சுனே இருந்தால் ஒரு மேஷப் மாதிரி தெரியும் இல்லைங்க. பழைய சீன்ஸே திரும்பி காட்டியிருந்தா. ப்ளஸ் ஒரே ஒரு ஸ்டன்ட் சீன், அந்த தண்ணியில் போகிற சீன் கொஞ்சம் லாங்காக இருக்கும். லென்த்துனால அது அப்படி தெரியுது. ஆனால் ஓவராலாக நல்ல ஃபிலிம். கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹெலிகாப்டர் சீன் இல்லாமல் தலைவர் படமே இருக்காது. வாட்டர் டீப் டைவிங்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் செம்மையாக இருந்தது. திரும்பி பார்த்து ரீவாச் பண்ணிக்கிறோம். புதுசாக எதுவும் எடுக்க வேணாம், ரீவாச் பண்ணிக்கிறோம். இந்த ஷார்ட்டெல்லாம் அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னே தெரில. ஃப்ளைனோட ஒரு அதர் எண்டில் உட்காந்துக்கிட்டு அந்த ஷார்ட் எப்படி வரும், எப்படி அவங்க நோட் புக்கில் எழுதி பேப்பரில் எழுதி எப்படி அவங்க ஃப்ரேம் வச்சு கொண்டு வரான்றதே பெரிய ஒரு ஒரு தில்லே வேணும் அது யோசிக்கிறதுக்கே. அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டாம் க்ரூஸு. பெரிய ஒரு சல்யூட் அவருக்கு. Everyone needs to come here and enjoy the movie. Yeah, you definitely like it. எஸ்பெஷலி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த பிளேன் சீன் ஃபஸ்ட்டு ஒர்த்து, ஏன்னா அந்த படத்தில் மெயின் சீன் அது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நல்லா ஆக்ஷன் ஃபீல்டாக இருக்கும். பட் கொஞ்சம் எமோஷன்ஸ் இதில் விஷயங்கள் இருக்குது. பட் ஆக்ஷனுக்காக மெயினாக பாருங்கள். இல்லை, ஆக்ஷன் நல்லா இருக்குது, ஆக்டிங் நல்லா இருக்குது. அண்ட் அந்த எஸ்பெஷலி அந்த சம்மரி சீன் சூப்பராக இருக்குது. அது ஒரு 20 minutes போகும், அது சூப்பராக இருக்கும். இல்லை சோகமாக இல்லை, எல்லோரும் உள்ள கத்திருந்தாங்க. ஸோ கேளுங்க, எல்லோரும் சூப்பராக இருக்கு சொன்னாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருந்துச்சு, செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அண்டர் வாட்டர்லாம் சான்ஸே இல்லை, சரியானது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும், அது மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணோம். பட் அதுக்கு சேர்த்து வச்சு பண்ணுற மாதிரி லாஸ்ட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸு அதகாலமாக இருந்துச்சு. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் அதுக்கு சேர்த்து வச்சு ஆக்ஷன் காமிச்சிட்டாங்க ஃபைனலாக. அதுவும் அந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ்லாம் சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. மனசுக்கு நிறைவாக இருக்குது. ஒரு நல்ல ஃபேர்வெல். நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு? வழக்கம் போல் ஆக்ஷன் தான், எல்லாமே சூப்பராக பண்ணார். கீழே இருந்து ஒரு ஐட்டம் எடுத்துகிட்டு அப்புறம் மேலே போய் பறந்து ஒரு ஐட்டம் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து கடைசியில் அந்த 4 seconds 3 secondsல முடித்து சூப்பராக இருந்துச்சு படம். எஸ், சென்டிமெண்ட் இருந்துச்சு. அவங்க கூட இருந்த டீம் மெம்பர்ஸ் கொஞ்சம் அடிபட்டாங்க, சில பேர் இறந்து கூட போனாங்க. சஸ்பென்ஸோட படத்தை பாருங்கள், நான் எதுவும் சொல்ல வரும்ல, நோ ஸ்பாய்லர்ஸ். எல்லா சீனுமே செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஆக்ஷன் பேக். ஐ லைக் த மூவி, இட் வாஸ் குட். மிஸ் பண்ணுறீங்களா? மிஸ் பண்ண போகிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. பழைய படமே முடிய போகுது அப்படின்னாங்க. இதுவுமே முடிஞ்ச மாதிரி தெரில. மேபி கன்னியூ ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா என்டிடி இன்னும் ஒரு சிப்பில் தானே இருக்குது. அதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அடுத்து வேறு யாராவது எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த பாட்டு கிரியேட் ஆகும். ஏன்னா போன டைமே டாம் க்ரூஸ் இதான் லாஸ்ட் படம் அப்படின்னாங்க. அடுத்த ஒரு படம் வந்திருக்கு. மேபி 62 வயசில் ஒரு படம் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் படம் மேபி கொடுக்கலாம். கண்டிப்பாக தெரியல. இன்னும் நம்ம கூட அந்த வயசு அப்படி இருப்போமாங்கிறதே கன்ஃபார்மாக தெரில. செமையாக நடிச்சிருக்காரு, சூப்பர். ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டேன். ஏன்னா என்ன பேர் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் இல்லை அது நிறைய டீட்டெயிலிங் கொடுக்குறாங்க. மேபி அது படத்துக்கு தேவை, ஏன்னா லாங் கேப்பு, அதனால் டீட்டெயிலிங் தேவை. ஆனால் அதுக்கப்புறம் செம ஃபாஸ்ட்டு, அல்டிமேட். ப்ரோ ஃபஸ்ட்டு 1 hour கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. பட் கடைசி அந்த ஃப்ளைட் சீக்வன்ஸு, அந்த கீழே உள்ளது எல்லாமே செமையாக இருந்தது. அந்த ஐடியாவாக அவங்க யோசிச்சிருந்ததும் பயங்கரமாக இருந்தது, நல்லா இருந்தது. டெஃபினட்டாக ஒரு 65 வயசில் இன்னொரு படம் கொடுப்பாரு, 70 வயசில் இன்னொரு படம் கொடுப்பாரு. முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இட் வில் கம். அதான் ப்ரோ, இட் வில் கம் ப்ரோ, வரும் ப்ரோ. மிஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. டெஃபினட்டாக எம்ஐ அடுத்த பாட்டு இருக்குது. அந்த ஐடியாவாக அந்த கடைசியில் ஒரு ஃப்ளைன் ஃபைட்டு, அந்த நம்மளோட சீட் எஜ்ஜில் உட்கார வச்சுருந்தாங்கல்ல கடைசி ஒரு 1 hour, தட் வாஸ் குட். அவர் ஏதாவது புதுசாக பண்ணுவார். இந்த படம் முடிஞ்சா என்ன, அவர் ஏதாவது பிளேனில் குதிக்கிறது, பில்டிங்கில் குதிக்கிறது பண்ணினே தான் இருப்பார். ஸோ அதனால் we can hope for the best. அது ஓப்பன் எண்டிங்காக தான் முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபினிஷிங்னு எதுவுமே தெளிவாக சொல்லலை. பட் மூவி வாஸ் ஃபைன். அந்த பில்டிங்கில் குடிக்கிறது, அங்கே இங்கே தாவறது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்தே வருது. தேவைக்கு தானே பண்ணுறாரு. அவர் ரொம்ப வருஷமாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு தகுந்த மாதிரி கதையே அமையுது. ஸோ ஃபிலிம் வாஸ் குட். பட் என்னென்னா கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரி இருந்தது. ஆனால் ஐ திங்க் இருக்கிறதுலே எனக்கு ஃபேவரட்டான அந்த 4th part தான். 4th அளவுக்கு இல்லை. பட் ஆனால் நல்ல ஸ்டன்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு டெஃபினட்டாக ஒரு தேட்டர் வாட்ச் தான், மஸ்ட் வாட்ச் தான். அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் இருந்து கொஞ்சம் இருக்கும். அந்த பிளேன் சேஸ் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது.
ஹெலிகாப்டர் சீன் இல்லாமல் தலைவர் படமே இருக்காது. வாட்டர் டீப் டைவிங்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் செம்மையாக இருந்தது. அப்படிலாம் இல்லை ப்ரோ, திரும்பி பார்த்து ரீவாச் பண்ணிக்கிறோம். புதுசாக எதுவும் எடுக்க வேணாம், ரீவாச் பண்ணிக்கிறோம். எக்ஸாக்ட்லி அந்த வரைக்கும் போது அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டு தான், ரெஸ்ட் எடுக்கட்டும். இல்லை எனக்கு அது மாதிரி ஃபீல் ஆகலை, அது மாதிரி தான் சொல்லிருப்பா. எனக்கு ஃபுல்லாக எங்கேஜிங்காக தான் இருந்தது. ஃபுல்லாகவே நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஹீரோவில் அந்த லெகசி எப்படி சொல்கிறது, அந்த எல்லா பாட்டும் கண்டினியூட்டியும் இருக்குது. இல்லை வேறு மாதிரி ஸ்டோரி கொண்டு போகிறாங்க. தலைவன் ஃபிசிக்ஸை காட்டுற மாதிரி சீன்ஸ் இருக்குது. 63 வயசா? தலைவன் வயசே ஆகாது. எனக்கு என்னென்னா படம் முடிக்கிற மாதிரி எடுக்கலை, எனக்கு இன்னொரு பாட்டு வரணும். ஈத்தன் ஹண்ட் வந்து வேர்ல்டுக்கு தேவை. ஆனால் படத்தில் அப்படி இல்லையே. ஈத்தன் ஹண்ட்டுக்கு வயசான மாதிரியே இல்லை, உலகத்துக்கு ஈத்தன் ஹண்ட் தேவை மாதிரி தானே இருக்குது. வெறும் ஸ்டண்டெல்லாம் வேறு லெவலு, கதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. முக்கியமாக இந்த டீப் டைவிங் சீனு, அப்புறம் ஹெலிகாப்டரில் ஏரோப்ளைன்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் அவரோட சிக்னேச்சர். ஆனால் இவர் சென்டிமெண்ட்டு இருக்கு, அவரோட டீம் அவர் ஃபேமிலி மாதிரி இல்லை. ஸோ டீமை எப்படி காப்பாற்றுறாரு அந்த மாதிரி ஒரு எமோஷன் இருக்குது. இப்போ வந்து ரொம்ப பெரிய எப்படி சொல்கிறது, அது ஒரு போன பாட்டில் காட்டிருப்பேன். எட்டர்னல் ஏஐனால ஒரு உலகத்துக்கே பெரிய பிரச்சனை. ஈத்தன் தான் காப்பாற்றணும். ஈத்தன் நம்பினா மொத்த உலகமே இருக்க மாதிரி. ஈத்தன் கண்டிப்பாக வேணும் தான் ப்ரோ. இந்த மூவியில் அது ரொம்ப சாலிடாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா அவரோட கேரக்டர் நல்லா டெப்த்தாக கொஞ்சம் எமோஷ்னலாகவே கொண்டு போனாங்க. மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்ச்சைஸ் அண்ட் டாம் க்ரூஸை பிடிச்சவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு மூவியாக தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுனால ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் போகும். பட் செகண்ட் ஹாஃப்லேருந்து இந்த ரொம்ப டேக் ஆஃப் ஆகுறது, அவரோட சிக்னேச்சரான இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோனா, ஒருவேளை தமிழில் பார்த்தா புரிஞ்சிருக்குமோ? அது புரியாதது செகண்டரி ப்ளோ. ஏன்னா அந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு டைம் வேணும், அந்த செட் ஆகிறதுக்கு ஒரு டைம் வேணும். எதையுமே கொடுத்தோன்னு சொல்லிட்டு எடுத்தோடனே ஆக்ஷன் வச்சு திணிக்காமல் என்ன தேவையோ, ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொண்டு போயிருக்கான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலன்னா மீன் அந்த டெட் ரெக்கனிங் சொல்கிறீங்களா? டெட் ரெக்கனிங் வந்து அதோட கண்டினியூஷன் தான். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஸ்டோரியாவது தெரிஞ்சாதான் இந்த படம் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த மிஷன் இம்பாசிபிள் மூவிஸ்லாம் ஒவ்வொரு மூவியும் ஒவ்வொரு ஸ்டோரி. பட் இது அப்படி கிடையாது, டெட் ரெக்கனிங்கோட கண்டினியூஷன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த படம் பார்த்து தான் ஆகணும். பார்த்துட்டு ஆப்வியஸாக அந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸு அது ஒன்று இல்லை, அது ட்ரெய்லர்லேயே காட்டிக்கிட்டாங்க. அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நீங்கள் அதுலேயே ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப இன்டென்ஸான சீன் அது வந்து அவர் யூஸ்வலாக பண்ணுற ஸ்டெப்ஸ், அந்த ஃப்ளைட்லேருந்து பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இதுலேயுமே ஒரிஜினலுங்கிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு குறையும் இல்லை. பட் அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் வந்து ஸ்டோரியாக பார்க்கும்போது ரொம்ப ஒரு இன்டென்சிவாக இருந்தது. கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்தது. அது தெரியல, மேபி பார்ப்போம், அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம் ப்ரோ. பட் பை சான்ஸ் எனிவே டாம் க்ரூஸ் மனசு மாதிரி பண்ண வந்தால் மறுபடியும் நான் அடுத்த படம் நடிக்கிறேன்னு வந்தால் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்காக. இல்லை, நீங்கள் கண்டிப்பாக ப்ரீவியஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு எதுவுமே பார்க்காம வர முடியாது. ஃபஸ்ட் பார்ட்டு நீங்கள் சொல்கிறது தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து மினிமம் ஒரு 4-5 பார்ட்டாவது பார்க்கணும். நமக்கே ரீகால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. நான் இன்னும் ஒரு ப்ரீவியஸ் பார்ட்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்ட்டே பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் அது ஒரு சின்ன ஒரு இதுதான் அது இருக்கும். மற்றபடி படம் வந்து அவுட் ஆஃப் வேர்ல்டு, கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் அட்ரலின் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃபுல்லாக அட்ரலின்லேயே வச்சுருப்பான். படம் வந்து நீங்கள் கை தட்டுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. படம் வந்து ஆடியன்ஸ் சூப்பர் ஆடியன்ஸு, நல்ல அந்த சவுண்டு இருந்தது, செம ஆடியன்ஸு. ஏன்னா அதுக்காண்டி தான் மெயினாக பெரிய ஸ்க்ரீனாக, ஏன்னா வேறு எங்கேயுமே போடல பெரிய ஸ்க்ரீனில். இங்கே மட்டும்தான் பெரிய ஸ்க்ரீன் மார்னிங் 9 o'clock அவைலபிளாக இருந்தது. போட்டு வந்தேன். படம் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரி இருக்குது, டாக்கி போர்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு தெரிஞ்ச அது ட்ராக் இல்லை. படத்துக்கு வந்து அது தேவையானதை அவங்க அந்த மாதிரி ஸ்லோனஸில் தான் எடுத்து வர முடியும். மிஷன் இம்பாசிபிள் மாதிரி படத்தில் வந்து நீங்கள் ஸ்டோரி எங்கே இருக்கும்னா அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சில படத்துலலாம். அந்த பேசிக்கிட்டே இருக்கிற இடத்துல தான் ஸ்டோரியே இருக்கும். மற்ற இடத்துலலாம் ஓடிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த இடத்த மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் படத்தோட இன்டர்வல்லே நான் வந்து ஈவினிங் 7 o'clock புக் பண்ணிட்டேன் ஏரோவில். தமிழில் போகலாம் அப்படின்ட்டு தமிழில் மறுபடியும் புக் பண்ணிட்டேன். இங்கிலீஷில் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இங்கிலீஷில் வந்தேன். அகைன் தமிழில் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா இன்னொரு வாட்டி போகலாம். லாஸ்ட் ஒரு 5 minutesலாம் அப்படி எனக்கு லங்கு அடைச்சிருச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரில, அந்த மாதிரி இருந்துச்சு. படம் வேறு லெவல் உண்மையிலே. ஆனால் எதிர்பார்த்த விட ரொம்ப அதிகமாக.
சிஜி எல்லாம் சொல்லவே தேவையில்ல. ஹாலிவுட் ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் சிஜி வந்து நம்ம எங்கேயுமே கம்பேரே பண்ண தேவையில்ல. சிஜி இருக்கா இல்லையானே தெரியாது அந்த அளவுக்கு. அதுதான் சக்ஸஸ்ஸு. மற்றபடி சிஜி ஒர்க்கை விட இவர் போட்ட எஃபர்ட்டுக்கு ஆப்வியஸ்லி கொடுத்தே ஆகணும். அந்த ஷாட்டெல்லாம் அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னே தெரில. ஃப்ளைனோட ஒரு அதர் எண்டில் உட்காந்துக்கிட்டு அந்த ஷாட் எப்படி வரும், எப்படி அவங்க நோட் புக்கில் எழுதி பேப்பரில் எழுதி எப்படி அவன் வந்து ஃப்ரேம் வச்சு கொண்டு வரான்றதே பெரிய ஒரு அதுக்கு ஒரு தில்லே வேணும் அது வந்து யோசிக்கிறதுக்கே. அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டாம் க்ரூஸு. பெரிய ஒரு சல்யூட் அவருக்கு. ஆமாம், கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். அதுவும் அந்த லாஸ்ட் பாட்டு போஸ்ட் கிரெடிட் வெயிட் பண்ணேன், எதுவுமே இல்லை. மற்றபடி படம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். இந்த பாட்டில் ஆக்ஷனும் ஸ்டன்ஸும் கம்மி கம்பேரிட்டிவ்லி. அவர் அதுதான் அது மட்டும் தான் இங்கே கொஞ்சம் நான் குறைவாக நான் நினைக்கிறேன். லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட கொஞ்சம் லைட்டாக லேக் அடிச்சது. பட் ஸ்டில் ஓவராலாக பார்த்தா இது நல்ல ஃபிலிம். ஆக்சுவலி எண்டிங்க்கு நல்ல ஃபிலிம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுனா 4th பார்ட் நல்லாயிருக்கும், கோஸ்ட் ப்ரோட்டோக்கால். நீங்கள் கேட்டிங்க லைக் முன்னாடிலேருந்து பார்த்தா புரியுமான்னு. ஆக்சுவலாக நிறைய ரீகேப் காட்டுறாங்க, அதனால தான் லேக் அடிச்சது என்னமோ எல்லாருக்கும் புரியணுன்னுக்காக. ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து பார்த்தா பெட்டர்னுவேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு கேரக்டர் புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், எந்த மாதிரி வரான், எப்படி வருது, எப்படி முடியுதுன்னு. ஒரு நல்ல எண்டிங் கொடுத்தாங்க, கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டுக்கிறாங்க. ஆக்சுவல் அவங்க கேரக்டர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு 30 years பேக்கு இப்போ எப்படி முடித்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. இல்லை கண்டிப்பாக இல்லை. தமிழ்லலாம் எனக்கு கேட்டால் டப்புலாம் பார்க்காதீங்க. என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா இங்கிலீஷ்லேயே பாருங்கள். அவங்களோட இது அவங்க லாங்குவேஜில் பார்த்தா தான் அந்த இது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. லேக் ஏன் மீனிங்கில் சொல்கிறேன்னா, முன்னாடி ஏற்கனவே பார்த்த பாட்டில் ரீகேப் அடிச்சுனே இருந்தால் ஒரு மேஷப் மாதிரி தெரியும் இல்லைங்க. பழைய சீன்ஸே திரும்பி காட்டியிருந்தா. ப்ளஸ் ஒரே ஒரு ஸ்டன் சீன், அந்த தண்ணியில் போகிற சீன் கொஞ்சம் லாங்காக இருக்கும். லென்த்துனால அது அப்படி தெரியுது. ஆனால் ஓவராலாக நல்ல ஃபிலிம் ரியலாக. கண்டிப்பாக புரியும். அவன் ஜஸ்ட் அதே கான்செப்ட் தான், உலகத்தை காப்பாற்றுறாங்க, ஒரு ஏஜென்ட்டுங்கிறார், அவ்வளோதான். பட் அவன் கேரக்டர் உங்களுக்கு புரியாதுல்ல. அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், அவன் எப்படி உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஆகாதில்ல கேரக்டரோட, அது மிஸ் ஆகும். ஆனால் மற்றபடி நார்மலாக நீங்கள் பார்த்தா நல்ல படம்னு சொல்லிட்டு போவீங்க. ஆனால் இதே ஸ்டார்ட்லேருந்து பார்த்துட்டு வந்தால் ஓகே, நம்ம பார்த்தது அவ்வளோ வருஷம் படத்துக்கு ஒரு மீனிங்காக கிடச்சோம். கண்டிப்பாங்க. ஏன்னா நான் ஆக்சுவலாக இதை 2010லேருந்து பார்க்குறேன். அப்போலேருந்து 10 வயசு இருக்கும்போது பார்த்துருந்தேன். அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ஆக்சுவலாக ஃப்ரான்ச்சைஸ்லாம் இதான் பெஸ்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ரான்ச்சைஸ்லாம் ஒரு மாதிரி குறைஞ்சிட்டே போகும். ஒரு அடுத்த படம் போனால் இப்படியே குவாலிட்டி குறையும். இது அப்படி குறையல. இது ஓரளவு கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பெஸ்ட்டாக இல்லைனாலும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படி. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணலாம். தேங்க்யூ.